இந்த மேட்ச் லாஸ்ட் பால் வரைக்கும் போயிடுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். ஆர்சிபி கடைசி பாலில் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அட என்னையா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அட ஆமாங்க, உண்மையாலும் தான் லாஸ்ட் பால் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச், மும்பை ஜெயிக்க வேண்டிய மேட்ச், ஆனால் ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க ஆர்சிபி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட் ஓவரில் 15 ரன் தேவைப்பட்ட நிலைமையில் ஃபஸ்ட்டு பால் ஒய்டு, ரெண்டாவது பால் நோ பால் போட்டு அதுலேயே மேட்ச் முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் ஒரு செம்ம ட்விஸ்ட் குமார் தான் இன்றைக்கி மேட்சோட டாப்பில் இருக்கிறாருங்கிற மாதிரி இருக்குது. பவுலிங்கில் 4 விக்கெட்டும், இதில் ஒரு லாஸ்ட் ஓவரில் ஒரு 6 அடித்து மேட்ச் முடிச்சு தந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னது புவனேஸ்வர் குமார் 6 அடித்தாரா? அட ஆமாங்க, இப்போ சில மேட்சுகளாகவே புவனேஸ்வரும் செம்ம ஃபேட்டிங் விளையாண்டுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி இனிமேல் மும்பை அணி பிளே ஆஃப் கனவை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மேட்ச் தோற்றதுனால சுத்தமாக பிளே ஆஃப் கனவை தொலைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, இன்றைக்கி என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாங்க, டாஸ் வின் பண்ணி ஆர்சிபி பவுலிங் போட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட் ஓவர்லேயே ரிக்கல்டன் விக்கெட்டை எடுத்துட்டாரு புவனேஸ்வர் குமார். என்ன மேட்சுக்கு மேட்ச் என்னடா புவனேஸ்வர் குமார் இப்படி போடுறான் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, அடுத்தது ரோஹித்தோ நமந்தீரம் செம்ம பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டுட்டு இருந்தார். இன்னைக்கு ரோஹித் அதிரடியாக விளையாண்டார். அட என்னடா சொல்கிற? ஆமாங்க, அதிரடியாக விளையாண்டு சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 2 4 2 6 அடித்து 10 பாலில் 22 ரன் அடித்து சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார். அட அதுங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, அடுத்த பாலே ஸ்கையும் அவுட்டு. என்னது ஸ்கை அவுட்டா? ரோஹித் அவுட் ஆனதும் ஸ்கையும் அவுட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அட என்னையா சொல்கிற? அட ஆமாங்க, நீ இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவுக்கு இன்றைக்கி சரியாகவே மாட்டல இந்த சீசனே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்தியாவில் இவர் வேறு கேப்டனாக இருக்கிறார். இவரோட பதவிக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருமா என்று நினைக்கிறேன். சரி, அதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த வந்த திலக் வர்மாவும் நமந்தீரம் பொறுமையாக மேட்ச் எடுத்துகிட்டு போனாங்க. சில ஓவராலாக விக்கெட்டை விடாமல் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி, திலக் வர்மா 42 பால் 57 ரன் அடிச்சிட்டாரு. திலக் வர்மா 42 பால் 57 ரன் அடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, மும்பை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக இவர் மட்டும் தான் விளையாண்டார். சரி, நமந்தீரம் எவ்வளோ அடித்தாருன்னு பார்த்தா அவர் 32 பாலில் 47 ரன் அடித்து அவரும் அவுட் ஆகிட்டார். கடைசியில் பார்க்க போனால் யாருமே அடிக்கலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திடீர் விக்கெட்டாக விட்டுட்டு இருந்தாங்க மும்பை பொறுத்த வரைக்கும். மும்பை சரியாகவே விளையாடல பேட்டிங் பொறுத்த வரைக்கும். சரி, மும்பை பார்த்தீங்கன்னா 20 ஓவரில் 166க்கு 7 விக்கெட் விட்டுட்டாங்க அதுங்கிற மாதிரி இருக்குது. அதிகபட்சமாக ஆர்சிபி பக்கம் ஒரே ஆள், ஒன் மேன் ஆர்மிங்கிற மாதிரி தெரிஞ்சு இவர் இந்திய டீமுக்கு கூடி சீக்கிரம் வருவார்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எல்லா மேட்சுமே இவரும் சரி முகமது ஷமி பவுலிங் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். சரி, செகண்ட் இன்னிங்ஸ் இதனா ஒரு ஸ்கோரா அப்படின்னு தான் நினச்சி வந்திருப்பாங்க ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். பெத்தலாம் விராட் கோலி இன்னைக்கு கலக்குன்னு பவர் பிளேயில் அடிப்பாங்கன்னு பார்த்தா விராட் கோலி ஃபஸ்ட் ஓவர்லேயே அவுட் ஆகிட்டாரு தீபக் சகருக்கு. என்னது விராட் கோலி இந்த மேட்ச் அவுட்டா? போன மேட்ச்சும் அவுட் ஆகிட்டாரு, இந்த மேட்ச்சு என்னடா விளையாண்டுட்டு இருக்க கோலி? இது சரியில்லை கோலி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் டக் அவுட் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, பெத்தல் பொறுமையாக தான் விளையாண்டுட்டு இருந்தார். சரி, டேவிட் படிக்கல, ரச்சித் படிதாரம் சீக்கிரமாகவும் அவுட் ஆகிட்டார். அடுத்தடுத்த விக்கெட்டுகளை விட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. மும்பைக்கு இப்போ தான் ஒரு நம்பிக்கை வந்திருக்குங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலுமே இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிச்சாலும் பெத்தல் மற்றும் குணரால் பாண்டியா 2 பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. 50 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு கட்டத்தில் குணரால் பாண்டியா 15 போட்டுட்டாரு. அட என்னையா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆமாங்க, சரி, பெத்தலும் அவுட்டாக குணரால் பாண்டியா என்னென்ன பொறுமையாக விளையாண்டுட்டு இருந்தார். அவரும் 73 ரன் அடித்து அவரும் அவுட் ஆகிட்டாரு. சரி, மேட்ச்சு கந்தல் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் மும்பை ஜெயிக்கிற மாதிரி வந்துருச்சு. ஆனால் அங்கே தான் பெரிய ட்விஸ்ட் இருந்துச்சு பாருங்க. புவனேஸ்வர் குமார் மேட்ச்சை முடிச்சு தந்துட்டார். பவுலிங்கில் போட்டாலும் அங்கே விக்கெட் எடுக்கிறான், இங்கே வந்தால் 6 அடிக்கிறான், மேட்சையும் முடிச்சு தந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த வெற்றியின் மூலம் ஆர்சிபி ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு போயிட்டாங்க பாயிண்ட் டேபிளில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. செம்ம த்ரில்லராகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அட என்னையா சொல்கிறேன்? ஆமாங்க, லாஸ்ட் ஓவரில் 5 ரன் அடிக்கணும் ஆர்சிபி. அங்கே படுறது ராஜ்பாவா. அவன் என்னடான்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பால் ஒய்டு, அடுத்த பால் நோ பால் போட்டார். சரி, அடுத்தது பார்த்தீங்களா புவனேஸ்வர் குமார் ஒரு 6 அடித்தார். என்னது புவனேஸ்வர் குமார்னு 6 அடிக்கிறாரா? அட
அட ஆமாங்க, இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. யார் பக்கம் இன்றைக்கி எந்த பக்கம் பவுலிங் போட்டால் விக்கெட் எடுக்கிறாரு, பேட்டிங் வந்தால் 6 அடித்து மேட்ச் முடிச்சு தர்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மும்பையோட கனவை சிதைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும் ஆர்சிபி. அட என்னையா சொல்கிற, ஒன்றும் புரியலன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, பிளே ஆஃப் கனவை இன்றைக்கி மும்பை இழந்து விட்டாங்க. இனிமேலே எல்லா மேட்சுமே ஜெயிச்சாலும் பிளே ஆஃபுக்கு வாய்ப்பு இல்லை. முதல் டீமாக வெளியேறுகிறது ஐபிஎல் விட்டுங்கிற மாதிரி தான் இருக்குது. அட ஆமாங்க, முதல் டீம் இது வரைக்கும் எந்த டீமும் வெளியேறல. இந்த டீம் தான் முதல் டீமாக இருக்குது. கடப்பாறை டீமுக்கு வந்த சோதனைங்கிற மாதிரி தான் இருக்குது.